நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இப்படி நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல பைரவி, என் பயத்தை காய போட்டாதான் என் மனசுல இருக்கிற பாரம் இறக்கும். எப்ப பார்த்தாலும் ஜேகேபின்னு இவரை பத்தி தான் பேசுவார். கடைசியில அவர் கையிலேயே கொள்ளி வாங்கிட்டு போயிட்டாரு. பாரதி கண்ணன் என் கச்சேரிக்கெல்லாம் 100ஓட 101 தான் வந்து உட்காந்து கச்சேரி கேட்பார். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவர் 100ல் 1 இல்லை, 1000ல் ஒருத்தர். என்னமோ நான் மட்டும்தான் அவருக்கு பெரிய ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லம்மா, இறந்த பிறகுதான் எனக்கு புரிய வந்தது எத்தனை அபிமானிகளை சேர்த்து வச்சிருக்காரு. கிரேட் மேன். அவருடைய இறுதி சடங்கெல்லாம் செய்ய வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே, அது நான் செஞ்ச பாக்கியம். எந்தவித குறையும் இல்லாம போய் சேர்ந்தார். அவருக்கு பொண்ணுன்னா உயிர். டெலிவரி டைமுங்கிறதுனால அவளால வர முடியல. விஷயத்தை கேட்டதும் போன்லயே கதறி தீர்த்துட்டான். நீ புள்ள தாச்சு பொண்ணுமா, அழக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணேன். என் அட்வைஸ் வெறும் பேச்சுக்கு தான் தெரிஞ்சும் சொன்னேன். வாழ்க்கையில 3 தான் அவருக்கு தெரியும். பொண்ணு இந்த வித்யா, 2வது அவருடைய பொண்ணு, 3வது ஜேகேபியோட சங்கீதம்.
இந்த உலகத்துக்கு பல தீர்ப்புகளை வழங்கின மனுஷன் இந்த 3 மட்டுமே போருன்னு தன்னுடைய உலகத்தை சுருக்கிக்கிட்டார். அவரை மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனுஷனை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். சிந்து விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்னப்போ 40 வருஷம் ஒரு ரகசியத்தை நான் சுமந்ததை சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவரால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். வித்யா, அவர் உங்களை தனியா விட்டுட்டு போல, உங்க நினைவோடவும் அவரோட ராகத்தோடவும் தான் போயிருக்காரு. நீங்க தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம். சூர்யாவை உங்களோட ஒரு வாரம் தங்க சொல்லியிருக்கேன். கவலைப்படாதீங்க வித்யா. சரி, நான் 16ஆம் நாள் வந்து எல்லா காரியங்களையும் முடிச்சு கொடுத்துட்றேன். பைரவி, நான் ஜேகேபி பேசுறேன். ஆஹா, சரி சரி. சோகத்தை பகிர்ந்துக்க வந்த இடத்துல சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியல. சொல்றேன், உங்க மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். பாரதி கண்ணன் இறந்துட்டாருன்னு சொன்னது தப்புமா. அவர் மக வயித்துல குழந்தையா வந்து பிறந்திருக்காரு, அதான் உண்மை. என்னடா சுந்தரம், அடிக்கடி இந்த பக்கம் வர, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாக்கா, உனக்கும் 4 மனுஷா இருக்கா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த விஸ்வநாதனை தட்டி கேட்பான்னு அவன் தெரிஞ்சுக்கணும். பாரு, தினமும் காலம்பரை உங்க அம்மா வருவா போவா, அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு எங்க அம்மா வருவா போவா. நானு, அப்பா, கமலி எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்போம். அந்த விஸ்வநாதனுக்கு நீ தனி மனுஷி இல்லைன்னு தெரியணும்க்கா. நன்னாதான் இருக்கு, ஆனா விஸ்வநாதனுக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் வராது, கோபம் தான் வரும். அவனை நான் லேஸ்ல விட போறது இல்லக்கா. மகளிர் காவல் நிலையத்தில் அவனை அப்பப்போ கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நமக்கு ஆதரவாகவும் அவனுக்கு எதிராகவும் பேசி நிறைய ஸ்பேட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். டேய் சுந்தரம், என் மேல உனக்கு எவ்வளோ பிரியம்டா. இந்த மாதிரி தம்பி வாய்க்கிறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லு. இந்த உறவுகள் சீரியல்ல டாக்டர் ஷர்மிளாக்கு அவ தம்பி கல்யாணம் பண்ணி வைப்பான். இங்க அக்கா பண்ணிண்ட கந்தலான கல்யாணத்தை தம்பி கரெக்ட் பண்றான் சொல்லு. ஏண்டா சுந்தரம், உனக்கும் சித்தப்பாக்கும் தான் 7ஆம் பொருத்தமாச்சே. இந்த விஷயத்துல சித்தப்பா நீ சொன்னபடி கேட்பாரா சொல்லு. கிளியரா சொல்லிட்டேனே, எதிரி வலுவா இருக்கும்போது உள்நாட்டு குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு தலையாட்டிட்டார். எனக்கு கஷ்டம்னா உன் பங்குக்கு இதெல்லாம் செய்யற, சித்தப்பாவோட பங்குக்கு என்னெல்லாம் செய்ய போறாரோ அவர் ஸ்டைலுக்கு அவர் ஏதாவது பண்ணுவார், நீ கவலையே படாத. இவங்க வந்தான் திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. ஏன் நுழைஞ்சான்? நாயா வரல, பூனையா வந்திருக்கேன். கருப்பு பூனை, பிளாக் கேட். எங்க அக்காவோட பாதுகாப்புக்கு. டேய் டேய், என்ன பாதுகாப்பு? உங்க அக்காவை நான் வெளியில துரத்த போறது நிச்சயம். அந்த ஸ்லீவ்லெஸ் மகாலட்சுமியை கொண்டு வந்து வச்சுக்க போறது நிச்சயம். அப்போ உங்களுக்கு விலங்கு போட போறது நிச்சயம். தெரு தெருவா பெண் போலீஸ் உங்களை இழுத்துட்டு போறது நிச்சயம். மினிமம் 7 வருஷம் கம்பி எண்ண போறது நிச்சயம். இருதாரங்கிறது நம்ம இந்து திருமண சட்டப்படி குற்றம். இந்த கேஸ்ல ஒரு கத்துக்குட்டி வக்கீல் கூட உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவான். அடாடாடாடாடா, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க. அவருக்கு பிடிக்குமேன்னு இட்லியும் சாம்பாரும் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுண்டே அந்த சோனாவை கல்யாணம் பண்ண என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லலாமே சொல்லு. என்ன இட்லியும் சாம்பாரும் கொடுத்து என்ன சோப்படிக்க பாக்குறியா?
பேமாலம் பேமாலம். நீ ஏன்னா பேமாலம் இல்லடி. அந்த சோனா அப்பவே கரெக்டா சொன்னான். அந்த சகப்பியும் கருப்பினையும் நம்பாத, அவங்க பயங்கர கிரிமினல், அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு. 1000ல் ஒரு வார்த்தடி. நீ என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் இருதார திருமண சட்டப்படி நீ கம்பி எண்ண போறது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணவங்க. நல்லா படிச்சு பாரு. இவரா? ஐயோ, இவருமா? இவரு கூடவா? 6வது பேரு இந்த பெரிய மனுஷர் கூடவா? அவருக்கு தாண்டி 3 பொண்டாட்டி. என்னடி பேமாலம்? என்னடா கருப்பா? நான் ஜஸ்ட் லைக் தட் போட்ட லிஸ்ட். இதுக்கே இப்படி வாய் அடிச்சிருக்கீங்க. நான் இன்னும் டீட்டெயிலா போட்டா என்ன ஆவீங்க? எதுக்கு இந்த லிஸ்ட் கொடுத்தேன்னா, இதுல இருக்கிறவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணவங்க. இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலப்பா. எல்லாரும் பேரோட புகழோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ண வந்தா முதல்ல இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, கடைசியா எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுவேன். நடி எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு பெண்ணாத்துவிய. இப்ப என்னாச்சு? நீ வெளில போடா. வெளியில போடா நான் சொல்லிட்டு இருந்தா போக மாட்டியா? எந்திரா போடா. என்ன நின்று பாக்குற? இன்னும் இந்த பக்கம் வந்தா காலை உடஞ்சிடும். ஜாகிரதை. கடங்காரன். டேய் சுந்தரம், இந்த கடங்காரன் உன்னை அவமானப்படுத்திட்டாங்கிறதுக்காக இனிமே வராம இருந்துடாதரா. அக்கா, எனக்கு மான அவமானம் முக்கியம் இல்லக்கா, உன் வாழ்க்கை தான் முக்கியம். நீ கவலைப்படாதக்கா, நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு எனை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. நம்ம சக்தி பத்மா சேஷாத்ரி ஸ்கூல்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ 2த்துலயும் பாஸ் ஆயிட்டாலாம். அட்மிஷன் லெட்டர் வந்திருக்கு பாருங்க. பைத்தியம், அவளுக்கு இருக்க அறிவுக்கு 8ஆம் கிளாஸ் என்ன IAS IPS எழுதினா கூட பாஸ் பண்ணிடுவா. என் கூட யாரும் பேச வேணாம், என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண வேணாம். என்னம்மா, என்ன கோவம் உனக்கு? எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு சிவகிருஷ்ணனை தவிர சிவகடாட்சம், சிவமணி, சிவபாலன்னு 3 அண்ணன்க இருக்காங்களாமே. அவனுங்கெல்லாம் உதவாக்கறமா. சிவகிருஷ்ணன் மட்டும்தான் உருப்படியான பையன், உனக்கு அண்ணனும் கூட. உதவாக்கறனா எப்படி? மூத்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும், இளையவர் ஜப்பான்ல டாக்டராகவும், கடைசி உள்ளவர் கப்பல்ல கேப்டனாகவும் இருக்க முடியும். என்னம்மா, அவன்லாம் நான் மண்டுன்னா முட்டாள்னு சொல்லலையே. அப்பனுக்கு உதவாக்கறேன்னு சொன்னேன். உதவலன்னா பணம் அனுப்பலையா? அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. டாலர் எண்ணு தினார்னு பணத்தை கொட்டுறானுங்க. அப்புறம் என்ன? பணத்தை கொட்டுறவங்க பாசத்தை காமிக்கலையே. சுவையார் பாளையத்து சித்தர் சொல்வாரு, பாசங்கிறது சுருக்கெழுத்தால மனசுக்குள்ள எழுதப்படுறது. சுருக்கெழுத்து தெரியாதவங்களுக்கு அது புரியாதுன்னு. அடி பாவி, அப்பனுக்கு தப்பாம பொண்ணு வளர்ந்துருக்க. ஏமா, உனக்கு இந்த சுவையார் பாளையத்து சித்தரை தெரியுமா?
விவேகானந்தரோட பொன்மொழிகளை சொல்றோம், திருவள்ளுவரோட திருக்குறளை சொல்றோம். அதுக்காக அவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் இல்லையே. அவகிட்ட பேசி நீங்க மீள முடியுமா? லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். நானும் இனிமே உங்க கூட பேச மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இனிமே என் கூட பேசக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்ற? என் பொண்ணுன்னு உன் மேல பாசம் வச்சிருக்கேன். ஆமா, சொந்த பிள்ளைங்க மேலயே உங்களுக்கு பாசம் இல்ல, அண்ணன் பொண்ணு மேல பாசம்னா எப்படி நம்பது? சிவகிருஷ்ணன் மேல இருக்க பாசத்தை என்னைக்கு மத்த 3 அண்ணன்க மேல காட்டுறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கிறதா அர்த்தம். அப்பதான் நான் உங்க கூட முகம் கொடுத்து பேசுவேன். ஐயோ, இப்படி நடக்காத விஷயத்துக்கு கண்டிஷன் போட்டா எப்படிமா? சிவையார் பாளையத்து சித்தர் சொல்வாரு, மகனுறவும் மகளுறவும் ஒரு வயசுக்கு மேல ஒண்ணுதான்னு. எப்படின்னா வேண்டாம் வேண்டாம், 12 வயசு பொண்ணுனா 12 வயசு பொண்ணு மாதிரி பேசணும், 65 வயசு ஔவையார் மாதிரி பேசக்கூடாது. அரவிந்தர் மாதிரி இருக்க வேண்டிய வயசுல சராசரி ஆம்பளையா இருக்கலாமா? இந்த சின்ன குழந்தையெல்லாம் சித்தர் தத்துவம் பேசுறது சுத்தமா எனக்கு பிடிக்காது. பிரகல்லாதனும் ஞான சம்பந்தனும் அப்பனுக்கு உபதேசிச்ச சுப்பிரமணியும் குழந்தைகள் தான். அதெல்லாம் எதுக்கு? உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசலன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன். நிச்சயமா பேச மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, அவனுக்கு எல்லாம் மனுஷனே இல்ல. அடிபட்டு உயிருக்கு போராடி இருந்திருக்கார் சிவகடாட்சம். ஒரு வார்த்தை எப்படிடா இருக்கேன்னு விசாரிச்சீங்களா? பெத்த அப்பனா கூட வேண்டாம், சின்ன மனிதாபிமானம் வேண்டாமா? இதெல்லாம் சரியில்லை. வீட்டை தேடி உங்க 2வது புள்ள வந்தாரு, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? நீங்க என்னைக்கு உங்க ஆட்டிடியூட மாத்திட்டு அவங்களோட பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நான் அவங்களோட பேச ஆரம்பிப்பேன். கன்ஃபார்ம்டா அப்படிதான். எங்க அண்ணனுக்கு இந்த 3 பசங்களோட மறைமுகமா ஒரு கூட்டணி உண்டு. அவர்தான் உன்னையும் தூண்டி விட்டு என்ன வேடிக்கை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல சிவகடாட்ச அண்ணனுக்கு போன் பண்ணி உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிங்க. அதுக்கப்புறம் சிவமணி அண்ணனுக்கு போன் பண்ணி நீ வந்தப்போ வான்னு கூப்பிடாததுக்கு சாரின்னு சொல்லுங்க. செத்தால இந்த சிவஞானம் அப்படிலாம் செய்ய மாட்டான். குறள் 158 என்னன்னு தெரியுமா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்று விடல். ஐயோ, நீ சவுக்கால் அடிச்சாலும் பரவாயில்ல, இப்படி திருக்குறளால அடிக்கிறியம்மா? சொன்னது செய்யலனா நான் மாயவரத்துக்கே போயிடுறேன். சக்தி சொல்றது சரிதானே? எவ்வளவு நாளைக்கு தான் பெத்த பசங்க கிட்ட பகமை பாராட்டிட்டு இருக்கிறது? நான் யூஎஸ் போயிட்டு வந்த பிறகு என் நிலையை மாத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம பசங்க நல்ல பசங்க. குழந்தை சொல்ற மாதிரி ஒரு போனை போடுங்க, போட்டு உடம்பு எப்படிடா இருக்குன்னு விசாரிங்க. உங்க கௌரவம் ஒன்றும் கெட்டு போயிடாது, நம்ம குடியும் ஒன்றும் முழுகிடாது. அம்மாவும் தங்கச்சி சொல்றது நியாயம் தானேப்பா? பட்டு போன உறவு மறுபடி துளிர்வது நல்ல விஷயம் தானே? போன் பண்ணுங்கப்பா. நீ அவங்களோட சேராதரா. உனக்கு இருக்கிற பரிவு, பணிவு, பாசம், பெருந்தன்மை அவனுங்களுக்கு இல்லையே. சரி, நீங்களா பெருந்தன்மையா நடந்துக்குங்களேன். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று விடல். சிவகடாட்சம், நான் அப்பா பேசுறேன்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சந்தோஷம்பா. வரியா? வா. வெப்கேம்ல என் மருமகளை பார்த்தேன், பேரப்புள்ள எட்வர்ட் சிவஞானத்தையும் பார்த்தேன். அப்படியா? பார்க்குறேன், ட்ரை பண்றேன். டேக் கேர். உங்க அம்மா இங்க வந்ததுலேருந்து உங்க புராணம் தான். சரி, பார்த்து. டெக்சாஸ் டூர்லாம் கேன்சல் ஆயிடுச்சான். அவன் அங்கேயே தான் இருக்கானா. என்னை கண்டிப்பா வர சொன்னான். நானும் வரேன்னு சும்மா சொன்னேன்.
பேரப்ப எட்வர்ட் சிவஞானம் உன் போட்டோ வச்சுக்கிட்டு பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். சக்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து சிவகிருஷ்ணன் கிட்ட ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. கவனிச்சிங்களா? முன்ன மாதிரி பிரியமா பாசமா பழகிறது இல்லை. காலையில கிளம்பி வெளியில போயிடுறான், நைட்டு 7-8 மணிக்கு தான் திரும்பி வரான். பேச்சு கூட 1-2 தான். ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்கும், அதனால் அப்படி இருப்பான். அதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிய. சக்தி, புது ஸ்கூல் எப்படி இருக்கு? சென்னை பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. நேற்று கூட உன்னை பார்த்தேன், மூட்டு விலையை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா ஞாபகம் வந்துருச்சா? மறக்கிறது கஷ்டம்தாம்மா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க பழகிக்கணும். சித்தப்பா, என் தமிழ் பாடத்துல ஒரு வரி வந்திருக்கு சித்தப்பா. மெதுவா. உனக்கு பிரியமான பொருள் ஒன்று துளைந்து விட்டால் அழாதே, ஆண்டவனிடம் வேண்டு. அதே பொருளை அவனால் தர முடியாவிட்டாலும் அதற்கு நிகரான பொருள் ஒன்றை தருவான் அப்படின்னு வந்திருக்கு சித்தப்பா. எனக்கு பூர்ணி அம்மாவை தரலனாலும் சங்கரி அம்மாவை தந்திருக்கான் சித்தப்பா. சங்கரி, இவ சக்தி இல்லை, ஞானப்பால் குடித்த சம்பந்தருடைய மறுபிறவி. என்னங்க? யாரு? என்ன வேணும்? அட பாவி, என் தாடி அடையாளம் தெரிஞ்சு வச்ச அளவுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கலையாடா? போதும்டா, போதும். என்ன மாற்றம்? அது பூரணி சக்திங்கிற பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதை சுமக்க வேணாமா? அதான் இத்தனை நாளா சுமந்துக்கிட்டு இருந்த தாடிய எடுத்துட்டேன். எத்தனை நாளா சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் செக்ஷன்ல எடிட்டரா சேர்ந்திருக்கேன். தாடியோட ஆஃபீஸ்க்கு போவேனான்னு சக்தி சொன்னா. அவ பேச்ச மீற சக்தி எனக்கு இல்லை. அதான் 30 வருஷமா எங்களால முடியாததை 3 நிமிஷத்துல சக்தி பண்ணிட்டானே. அதாங்க சக்தி. நான் மரணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பல வருஷங்கள் கழிச்சு நான் பார்க்குற மரணம் பாரதி கண்ணனோடதாவா இருக்கணும். பிறவே சில பேர் உலகத்துல சாதிக்க பிறக்கிறாங்க, சில பேர் ரசிக்க பிறக்கிறாங்க. அவர் ரசிக்க பிறந்தவர். நான் என் இசையோட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அவர் எல்லாரோட இசையோடையும் வாழ்ந்துட்டு இருந்தார். கிரேட் மேன், a true friend. I miss him.
ஒரு நாளைக்கு 4-5 தரம் ஃபோன் பண்ணுவார் கச்சேரிக்கு முன்னாடி. ஃபோன் பண்ணி, அண்ணா இன்னைக்கு கச்சேரியில் நிச்சயம் நீங்கள் மோகனம் பாடணும் அப்படின்னு ரொம்ப நாசுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுவார். நானும் கச்சேரியில் மோகனம் பாடுவேன். கச்சேரி முடிஞ்ச உடனே எனக்கு பாராட்டு, ஃபோன் கால். டேங்கப்பா, நான் பாடும்போது என் முன்னாடி மைக்க பார்க்கறனே இல்லையோ, அந்த முதல் வரிசையில் கண்டிப்பா பாரதி கண்ணனை பார்ப்பேன். என்ன பைரவி, நான் பாரதி கண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஆமா இல்லை எதுவும் சொல்லாம பேசாம இருக்க. நீங்க பாரதி கண்ணன் நினைவாவே இருக்கீங்க, நான் வித்யா நினைவா இருக்கேன். பாரதி கண்ணனும் வித்யாவும் லட்சிய தம்பதிகளா வாழ்ந்தாங்க. நல்ல தம்பதிகளா வாழ்ந்தாங்கிறத விட நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. பாரதி கண்ணனோட இழப்ப என்னாலே தாங்கிக்க முடியலையே. வித்யாக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அவர் போனது கூட கொடுமை இல்லைங்க. ஒரு பொண்ணு சிந்து, அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஒரு பொண்ணு பச்சை உடம்புக்காரி, பாவம் மனசுல இருக்கிற சோகத்தை சொல்லி அழக்கூட ஒருத்தரும் இல்லை பக்கத்துல. பாவங்க வித்யா, அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க. அதான் வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பாவம் இல்ல? ஏங்க, எனக்கு ஒரு யோசனை. வித்யாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலாமா? ஒருத்தருக்கு சோறு போடுறத விட சோகத்தை பகிர்ந்துக்கிறது புண்ணியங்க. வித்யா இங்க வந்தாங்கன்னா ஒரு இடம் மாறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, சூர்யா அவங்க பேரன், தனக்குன்னு ஒரு வாரிசு துணையா இருக்குன்னு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப பெரிய மனசு பைரவி. இது என்ன பாராட்ட வேண்டிய நேரம் இல்லை, வித்யாவுக்காக பரிதாபப்பட வேண்டிய நேரம். ஏங்க, நம்ம போய் வித்யாவை கூட்டிட்டு வந்துடுவோங்க. இல்லம்மா, நான் அங்க வரல. பாரதி கண்ணன் இல்லாத அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது. ஒன்று செய், நீ சூர்யாவை போய் கூப்பிடுங்க. சூர்யாவோட முகத்தையும் உன்னுடைய அழைப்பையும் வித்யா தட்ட மாட்டாங்க. சரிங்க. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ. ரொம்ப நல்லா பாடுறமா சக்தி. சித்தப்பா, எனக்கு ஒரு ஆசை. சொல்லு. நான் பாடுறதெல்லாம் கேள்வி ஞானம் தான் சித்தப்பா. நான் முறையா பாட்டு கத்துக்கணும். ஏன் யார் வேண்டாங்கிற? இல்ல, நீங்க தான் வேண்டான்னு சொல்வீங்களோன்னு பயமா இருக்கு. நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன்? இல்ல சித்தப்பா, நான் ஜேகேபி மாமா கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரோட ஐடியா? சித்தியோட ஐடியாவா? இல்ல சித்தப்பா, என் ஐடியா தான். என்னுடைய பரம வைரி விரோதி ஜேகேபி தாமா. அவங்கிட்ட வேண்டாமா ப்ளீஸ். வேற யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். எங்க சித்தியோட அண்ணன் எனக்கு மாமா முறை. எங்க மாமாவே பெரிய பாடகரா இருக்கும்போது நான் ஏன் சித்தப்பா வெளியில போய் கத்துக்கணும்? நியாயமான வார்த்தை. வாய முர்றி. இவர்மா, ஜேகேபி கிட்ட பாட்டு கத்துக்க போனியான நீ எனக்கு உறவுங்கிறதுனாலே உனக்கு அவன் பாட்டு சொல்லி தரமாட்டான். சங்கரி சித்தியோட பொண்ணுங்கிறதுனாலே சொல்லி தருவாரு. கரெக்டா பேசுற பாருங்க. வேற நல்ல பெரிய பாடகர்கள்லாம் இருக்காங்கம்மா. சித்தப்பா, என்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன சொல்லி சேர்த்தீங்க? 4-5 ஸ்கூலை காட்டி இதுல உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ சேர்ந்துக்கோன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் எதுவும். எனக்கு பிடிச்ச ஜேகேபி மாமா கிட்ட தான் நான் பாட்டு கத்துக்குவேன். எனக்கு யாரையாவது பிடிச்சா ஆண்டா முதல்ல சோதனை வைக்காம போக மாட்டான். சரி, என்ன எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? நானா? அவன் வீட்டுக்கா? அவன் வீட்டு படியை நான் மிதிப்பனா? சாரி, வெரி சாரி. அவங்கிட்ட நீ பாட்டு கத்துக்கிறதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு நான் போய்? அவர் இல்லாட்டி என்னம்மா,
உங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவரை கூட்டிகிட்டு போக சொல்லு. சக்தி, நீ ஜேகேபி கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டா என்னை விட சந்தோஷப்பட போகிறவங்க வேறு யாராவும் இருக்க முடியாது. ஆனால் உங்கள் அப்பா ஒரு விமர்சகர். விமர்சகர்கள் யாருக்கிட்டையும் ஆப்ளிகேஷனுக்கு போகக்கூடாதுமா. யானைக்கு அடி சறுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஜேகேபி பாட்டில் தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்டு சுட்டி காமிக்க வேண்டியது என் கடமை. உனக்காக நான் அவர் முன்னால் கை கட்டிட்டு நிற்க முடியாது. அதனால் என்னை விட்டுடு. ஜேகேபி தன் தங்கச்சி சொன்னால் நிச்சயமாக கேட்பார். அதனால் என்னை விட பெட்டரு சங்கரி தான். கூட்டிகிட்டு போ. இல்லப்பா. இது பாருமா, எனக்கு ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்குது. 2 ஆர்டிக்கல் எழுதி நான் இமெயில் பண்ணோம். என்னை விடு. எங்கள் அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்தப்பவும் சரி, நாங்கள் அங்கே போனப்பவும் சரி, உங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காரு சக்தி. எங்கள் அண்ணனுக்கு என்னை பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம். எங்கள் அண்ணன் முகத்தை பார்த்தாலே அவர் அவமானப்பட்டது தான் ஞாபகம் வருது. உனக்கு பாட்டு கற்றுக்கணும், அதுவும் எங்கள் அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கணுன்னா உங்கள் சித்தப்பாட்டே கேளு. என்னால் வர முடியாது. நீ ஆச்சு உங்கள் சித்தப்பாச்சு. சித்தப்பா, நான் எப்படிமா அவன் வீட்டுக்கு போக முடியும்? அவன் அவமானப்பட்டான்னு சொன்னதெல்லாம் பொய்மா. நான் தான்மா அவங்ககிட்ட அவமானப்பட்டு இருக்கேன். பசின்னு பந்தியில வந்து உட்கார்ந்தவன மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம எழுப்பிட்டிய நீ. ஏய், உனக்கு என்னடா மாப்பிள்ளை எவ்வளவு மங்கரி வசதி ஆயிட்டானா? சங்கரே, எல்லாத்தையும் மறந்து வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிற மாப்பிள்ளைய 18 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அவமானப்படுத்தணும் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறார். அடே, நம்ம வரவு ஸ்டேட்டஸ் கோ. நீ சின்ன குழந்தைமா, உனக்கு இந்த மான அவமானங்களை பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க என்ன ஜேகேபி மாமா கிட்ட கூட்டிட்டு போலன்னா இன்னிலேந்து நான் தேவாரமோ திருவாசகமோ திருக்குறளோ என் வாழ்நாள் பூரா பாடவே மாட்டேன். என்னை என்னைக்கு நீங்க ஜேகேபி மாமா கிட்ட பாட்டு கத்துக்க கூட்டிட்டு போறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் பாடுவேன். உங்க தனிமையை நினைச்சா பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. போகும்போது தனியா போகாத, சூர்யாவை கூட்டிட்டு போ, அவன் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆண்டி, பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில சகஜம். என் வயசுக்கு நான் தத்துவமோ ஆறுதலோ சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க பழையபடியே இருக்கணும். அதே சிரிப்போட, அதே அன்போட. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் ஏற்படும்னு தெரியாம சூர்யா விஷயத்துல கொஞ்சம் கடுமையாவே நடந்துக்கிட்டேன். அசட்டுத்தனமா நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. நீங்க கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வேண்டாமா, அழாதீங்க. எப்படி அழாம இருக்க முடியும் பைரவி? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அவ எங்களை விட்டு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ காலையில 5 மணி ஆச்சுன்னா ஐயோ அவரை வாக்கிங் போக எழுப்பணுமேன்னு தோணுது. 7 மணி ஆச்சுன்னா ஐயோ அந்த மனுஷன் வந்துருவாரு, அவருக்கு இண்டு பேப்பர் எடுத்து வைக்கணும், காஃபி கொடுக்கணும்னு தோணுது.
என் நினைவு இன்னும் அவரை சுத்தியே வந்துகிட்டு இருக்கு பைரவி. அவர் இல்லைங்கிறது நிஜம். ஆனா அது என் நினைவுக்கு இன்னும் தெரியல பைரவி, தெரியல. கணவன் மனைவின்னா சண்டை இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள சண்டையே இருந்ததில்லை. இசை மாதிரி இனிமையான மனிதர். கடுமையா ஒரு வார்த்தை சொல்லணும்னா கூட இனிமையா மனசு நோகாதபடிக்கு சொல்ல தெரிஞ்சவர். நான் அவரை இழக்கல பைரவி, என்னையே இழந்துட்டேன். உண்மையிலே நீ ரொம்ப பெரிய மனுஷி பைரவி. சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வராட்டியும் துக்கத்தை பகிர்ந்துக்க வரணும்னு சொல்லுவாங்க. என் துக்கத்தை பகிர்ந்துக்க வந்திருக்கியே, உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசு பைரவி. நான் உங்க சோகத்தை பகிர்ந்துக்க மட்டும் வரல. சிந்துவை சூர்யாவுக்கு அடையாளம் காட்டின நீங்க தான் சிந்துவோட தாயின்னு சூர்யாவுக்கு தெரியாது. உங்க கல்யாணத்துக்கு முன்ன ஏற்பட்ட துரதிருஷ்டமான சம்பவத்தால பிறந்தவ தான் சிந்துன்னு அவனுக்கு தெரியாது. இப்போதைக்கு உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க பக்கத்துல இருக்கிற ஒரே வாரிசு சூர்யா தான். வித்யா, அவன் முகத்தை பார்த்தா உங்க சோகம் குறையும். ஏன் சூர்யா எனக்கு வேணும், உங்க பேரை உங்களுக்கு வேணும். அதனால அவன் இருக்கிற எங்க வீட்டுக்கே நீங்க வந்துருங்க. பாட்டி, நீங்க பாட்டி பாட்டின்னு கூப்பிட சொன்னதுக்கு பின்னால இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த தனிமையிலேருந்து விடுபட்டு எங்க கூட வந்து இருந்துருங்க. எப்போ எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு மருமகன் ஆயிட்டாரோ அப்போ நான் மக மருதானே. மக வீட்டுல வந்து தாய் தங்குறது உலக வழக்கம் தானே. சிந்து கிட்ட இருந்து லெட்டர் வந்ததுல இருந்து இங்க நடக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியுதுன்னு நல்லா தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சே அவ வருத்தப்பட்டிருப்பா. நாளைக்கு நீங்க எங்க வீட்டில் இருந்தா நீங்க தனியா இல்லை எங்க கூட தான் இருக்கீங்கன்னு ஆறுதல் அடைவா. அதுக்காகவாவது நீங்க எங்க கூட வந்துருங்களேன். உன் பெருந்தன்மைக்கும் பரந்த மனசுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. இப்ப நீ வரும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேனே, அது என்ன ராகன்னு கூட எனக்கு தெரியாது. என் புருஷன் கேட்பாரு, அதனால நானும் கேட்டுட்டு இருக்கேன். இது உன் புருஷன் பாடின பாட்டு. அது இங்க ஒலிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அவர் இருக்காரு, அவரும் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணும். இத பாரு, அந்த சேர் எடுத்து போட்டு எதற்கு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸ்டடி ரூமுக்கு போனா அவர் லா புக் படிச்சிட்டு இருக்கிற மாதிரி தோணும். என் புருஷன் இறந்து போல பைரவி, அவர் இங்கதான் இருக்கார், என்னோட தான் இருக்கார். எப்படி என் நினைவுல இருந்து அவரை பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் அவர் வாழ்ந்த இந்த வீட்டில இருந்து என்னை பிரிக்க முடியாது பைரவி. நேத்தி வரை அவரோட இங்க வாழும்போது இது எனக்கு வீடா இருந்தது. இப்போ அவர் வாழ்ந்த இந்த இடம் எனக்கு கோவில் ஆயிடுச்சு.
அவருடைய குணங்களை ஆராதிக்க நான் ஒருத்தி தானே இருக்கேன். அப்போ நான் இங்க இருக்கிறது தானே முறை. இது எல்லாத்தையும் விட முக்கியம், நாளைக்கு டெல்லியில வாழற என் பொண்ணு பிள்ளைய பெத்த பச்சை உடம்புக்காரி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழும்போது அந்த இடம் அவங்க அப்பா வாழ்ந்த இடமா இருக்க வேண்டாமா? போயிட்டு வா பைரவி, இப்படி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது குங்குமம் கொடுத்து அனுப்புவேன். இப்ப அது முடியாம பண்ணிட்டான் ஆண்டவன். சரி, பூஜை ரூம்ல இருக்கு, குங்குமம் எடுத்துக்க.